கொலை பண்ணுவோம். இல்லை அதுக்கு சொல்ல இது எப்படி ஒரு உருவாகுதுன்னா நம்ம அறியாமலே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறாங்க. அதை வந்து கண்டிக்காமல் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் திரையரங்கே நீங்கள் காணும் ஒரு படம் எடுக்கிறீங்க, இங்கே இருக்கிறவங்களே நீங்கள் அங்கே பக்கத்தில் விசாகப்பட்டினத்தையோ இல்லை வேறு எங்கேயோ எடுத்து பண்ணியிருக்கோம். அப்போது இது வந்து ஒரு ஆட்சியத்தை தெரிவிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளிட்டாங்க. எல்லாரும் நீங்க முறையா இது வந்து தியேட்டர்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்கோ அதுக்காக சொல்லுவோம். நேரடியாக போக முடியாது. இதெல்லாம் வந்து எப்பவுமே சென்சார் போடுறது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம். எல்லாமே இருக்கு, எல்லாமே விட்டான். அப்புறம் நம்ம வந்து தியேட்டர்ல படம் பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். இல்லை நம்ம எதனா முதல் கட்டமா அவங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ண வரலைங்க. என்ன தெரியுங்களா, இத்தனை ஆண்டுகளாவே இலங்கை தமிழர்னாலே தீவிரவாதி உத்தரவு தேடிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா உடச்சி வெளியே எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் இந்த மாதிரி இலங்கை தமிழர்னா போதை கடத்துறவன், கற்பழிக்கிறவன், கொலை பண்றவனே காமிச்சிட்டு இருந்தா நாங்களாம் என்ன பண்றது சொல்லுங்க. அதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன். தெலுங்குல இருக்க ஒருத்தரை வந்து தீவிரவாதி காமிச்சு ஓட்டிருக்கலாம். இவங்களுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்க மேலிடத்துக்கு தகவல் கொடுங்கன்ற ஒரு கடிதத்தை கொடுக்க வந்திருக்கோம். அவங்க கொடுத்து அவங்க மேலிடம் என்ன பண்றாங்கன்றத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு படத்து கதையை கூட எல்லா வேலையும் கொடுக்கணும். நிப்பாட்டிட்டாங்க, இதையும் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டம்னா அடுத்த கட்டமா நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் முறைப்படி கொடுக்க கடிதம் கொடுக்கணும். இன்னைக்கு டிக்கெட் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் ஆகி இருக்கு. எல்லாருமே இங்க வருவாங்க. ஏமாற்றம் இன்னைக்கு போட்டு ஓப்பன் டிக்கெட் சொல்றாரு. 300 நம்ம நினைக்கிற நம்மளோட நோக்கம், நீங்க சொல்ற நோக்கம் வாங்கி